ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அச்சூஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் பாயா குழம்பு தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டுக்காலை வந்து நான் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு குக்கரில் 2 வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன், நல்லா கட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்காலையும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதையுமே வந்து நான் இதிலே வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ வந்து இதில் பச்சை மிளகா காரம் மட்டும்தான். அதுக்கப்புறமா இதில் வந்து 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ கறி வேகிறதுக்காக ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் இப்போ இதை வேக வச்சுக்க போகிறேன். கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 விசில் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். A few moments later. இப்போ கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இது நம்ம வந்து எலும்புலேருந்து கறி வந்து தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காய் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பல் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 துண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா தாளிப்பை வந்து நம்ம கறி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே சேர்த்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு காரம் பத்தாதனால ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் நான் வந்து சேர்த்துருக்கேன். இதில் குழம்புக்கு தேவையான நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் மேலே கொத்தமல்லி தழை வந்து தூவி ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய்.